I wish you all the incredible moms out there a very very happy Mother's Day. So hope நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய மதர்ஸ் டே வந்து எப்படி போணுச்சுன்னா, கிட்ஸ் வந்து ஸ்கூல்லேயும் அவங்க அப்பா கூடயும் சேர்ந்து சில ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் செஞ்சு கிஃப்டாக கொடுத்தாங்க. அதுதான் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க. அது இல்லாமல் நான் வந்து ஒரு ரெசிபி வந்து இன்றைக்கி வந்து குக் பண்ணியிருந்தேன், கடாய் பன்னீர். அதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா வந்து லஞ்சுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி. அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து லஞ்ச் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்படி தான் வந்து மதர்ஸ் டே வந்து இன்றைக்கி வந்து போணுச்சு. அம்மா அப்படின்ற ரோல் வந்து பயாலஜிக்கல் மேம், எக்ஸ்பெக்டன்ட் மேம், அடாப்டிவ் மேம், ஃபாஸ்டர் மேம் எல்லாருக்குமே வந்து அது சூட் ஆகும். விச் எவர் ரோல் யூர் இன், நீங்கள் பண்ணுற சாக்ரிஃபைசஸ் வந்து இட்ஸ் தி மோஸ்ட் இன்க்ரெடிபிள் திங். ஸோ கடாய் பன்னீருக்கு நான் ரிகாட்டோ சீஸ் வந்து 1 கிலோ and 100 கிராம் வந்து வாங்கியிருந்தேன். அதான் யூஸ் பண்ண பண்ணியிருக்கு. ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் கார்லிக் இந்த அளவு. என்கிட்ட ப்ரௌன் அண்ட் ரெட் ஆனியன் ரெண்டுமே இருந்தது. ஒரு அப்ராக்சிமேட்டாக சாப் பண்ணால் போதும். ஃப்ரெஷ் சில்லிஸ், டொமேட்டோஸ் வந்து நான் டின் ப்ளஸ் ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் என்கிட்ட 2 தான் கார்டன்லேருந்து கிடச்சிது. ஸோ அதனால் அதோட டின் டொமேட்டோஸ் ஒரு 400 கிராம்ஸ், ½ a cup ஆஃப் பீஸ் 200 கிராம்ஸ், 2 கேப்சிகம், 3 கேரட், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். Spices, Kashmiri chili and coriander powder 2 teaspoon each, turmeric ½ a teaspoon, cumin powder and garam masala 2 teaspoon each. இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாட்டில் 4 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு என்கிட்ட இருந்த 90% ஆஃப் த சாப்ட் அனியன்ஸை வந்து நான் அதில் வந்து ஃப்ரெஷ் சில்லிஸோடு ஆட் பண்ணிட்டேன். ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொஞ்சமாக அனியன்ஸ் எடுத்து வச்சா போதும். அதாவது இந்த அளவு அனியன்ஸ் போதும். அதுக்கப்புறமேட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஜிஞ்சர் பேஸ்ட், ஃப்ரெஷ் கார்லிக்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 80% இந்த மிக்சரை வந்து குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஒரு பிளெண்டருக்கு இல்லை மிக்சிக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கிட்டேன். What is this? Onion. Huh? Onion. Onion. Paneer. Paneer. Yeah. இன்னொரு பாட்டில் இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு ஃபெனல் சீட்ஸ், அதாவது க்ரீன் கலரில் ஒரு சோம்பு இருக்கும்ல அந்த சோம்பு, எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். இந்த ஸ்பைசஸோட வாசனை வந்த பிறகு அந்த பிளெண்ட் பண்ணியிருக்க மிக்ஸை வந்து இதில் போட்டு இதுலேருந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்க. இப்போ அந்த மச்சம் இருக்க 20% நல்லா பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். டூ 200 ml வாட்டர் ஆட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணேன். அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் அது எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கும். ஒரு குட்டி க்ளீனிங் டிப், நீங்கள் பாத்திரம் கழுவும் போது அந்த டிஷ் வாஷ் அந்த சோப்போட வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டால் பாத்திரம் அந்த சிங்க் ஏரியா எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு வச்சுருக்கலாம். ஸோ இது ஆன் த வே லஞ்சுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது எடுத்த வீடியோ. நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, அதையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ நீட் அ ஸ்பெசிஃபிக் கான்டென்ட்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.